ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ஸ் இருக்கலாம்? சரிங்களா, உங்களுடைய அனுமானத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் படித்த வகையில் டிசி ஜென்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கலாம், என்னென்ன டிசி ஜென்ரேட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். ஷண்ட் சீரிஸ் காம்பவுண்ட் குமுலேட்டிவ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டுக்கு கொடுக்குற எக்ஸிடேஷனை பொறுத்து, சரிங்களா, அந்த ஃபீல்டுக்கு கொடுக்குற எக்ஸிடேஷனை பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ 2 வகையாக பிரிக்கிறோம். என்னென்ன வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செப்பரேட்லி எக்ஸிடேஷன் அப்படிங்கிறது, அதாவது எக்ஸைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கரண்ட் கொடுக்குறது தான். அதாவது ஸ்டேட்டாருக்கு தனியாக நம்ம கரண்ட் கொடுத்துருப்போம் செப்பரேட்டாக, அதுக்கும் ஆர்மேச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. சரிங்களா? ஸோ இது செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, செல்ஃப் எக்ஸைட்டட், சரிங்களா, செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, செப்பரேட்லி எக்ஸைட்டடுக்கும் செல்ஃப் எக்ஸைட்டடுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீல்டு வைண்டிங்கில் ஸ்டேட்டாரில் கொடுக்குற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் தான். அதாவது நம்ம ஸ்டேட்டாரில் அந்த ஃபீல்டு எக்ஸைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபீல்டை எக்ஸைட் பண்ணுறது பொறுத்து, அதாவது இந்த ஃபீல்டுக்கு உங்களுக்கு பாஷையில் சொல்லணும்னா, இந்த ஃபீல்டுக்கு கொடுக்குற கரண்ட்டை பொறுத்து, சரிங்களா, இந்த ஃபீல்டுக்கு கொடுக்குற கரண்ட்டை பொறுத்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. செப்பரேட்லி எக்ஸிடேஷன், செல்ஃப் எக்ஸிடேஷன் சொல்லிட்டு. இந்த செல்ஃப் எக்ஸிடேஷன் அப்படின்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா, ரெசிடுவல் மேக்னட்டிசம். சரிங்களா, இது என்னென்னு இப்போ நம்ம பார்ப்போம். அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை பொறுத்து மிஷின் இன்பில்ட்டாக ஒரு சம் ஃப்ளக்ஸஸை வச்சுருக்கோம். சரிங்களா, சம் ஃப்ளக்ஸஸ் இருக்கும். இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் பார்ப்போம். ஸோ நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இந்த செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த ஃபீல்டுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சப்ளை கொடுத்து அந்த மிஷினை ரன் பண்ணுறது தான் செப்பரேட்லி எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் புரியும். சரிங்களா, இப்போ பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுறேன், ஆர்மேச்சர் இதில் ஸ்டேட்டாரா ரோட்டாரா? ரோட்டார் சார். ஆர்மேச்சருங்கிறது ரோட்டார். சரி, இந்த ஆர்மேச்சருக்கு மேலே இப்படி போடுறோம்ல, இது பேர் என்ன? ஸோ இப்படி போடுறோம் இல்லையா, இது பேர் என்ன? என்னது, என்னங்க சொல்கிறீங்க? அது ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபீல்டு. சரிங்களா, ஸோ ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் எஃப்எஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்மேச்சூரில் ஏஎன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜென்ரேட்டருங்கிறதுலாம் நம்ம ஜீன் போட்டுக்கிறோம், டிசிங்கிறதுனால இந்த மாதிரி டேஷ் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஜென்ரேட்டுங்கிறதுனால இன்புட் மெக்கானிக்கல் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எடுப்போம். ஸோ அவுட்புட் எலக்ட்ரிக்கல் எடுப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்மேச்சூர்லேருந்து நம்ம கரண்ட்டை வெளியே எடுத்து லோடில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பொருள். இதே மிஷினாக இருந்ததுன்னா, டிசி மிஷினாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துலையும் சப்ளை கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது லோடோட கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ரோட்டார் சைடு. ஸோ இந்த சைடு என்ன சைடுனா ரோட்டார் சைடு. சரி, இப்போ ஸ்டேட்டார் சைடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் டிசி சப்ளை அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா, எக்ஸ்டர்னலாக டிசி சப்ளை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ப்ளஸ்ஸு டிசி சப்ளைனா ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். ஸோ இதுக்கு அக்ராஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிசி சப்ளை அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா, இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும், அதாவது இந்த ஸ்டேட்டார் சைடை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எக்ஸிடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறான் அப்படின்னா செப்பரேட்லி எக்ஸிடேஷன் சொல்கிறான். ஓகேவா, ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்ல. இதில் ஃபீல்டில் கொடுக்குற கரண்ட் ஐஎஃப், ஜென்ரேட்டருங்கிறதுனால நீங்கள் கரண்ட்டை வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டை வெளியே போகுது இல்லையா, ஸோ இதை லோடில் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அது லோடு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ பழைய புக்கில் அதாவது டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்பான்னா, இதை ரோட்டார் இன்புட் கொடுக்குற மாதிரி போட்டிருப்பான் அப்படி. சரிங்களா, இதுக்கு நம்ம மெக்கானிக்கல் இன்புட் கொடுக்குறோம். மெக்கானிக்கல் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா
அவுட்புட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டை வந்து மேக்னெட்டாக மாற்றுறீங்க. ஃபீல்டை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வேறு ஒரு பேட்டரி சோர்ஸஸ் வந்து டிசி சோர்ஸஸ் வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க. அப்போ அந்த காயில் என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு அந்த ஃப்ளக்ஸை வந்து நீங்கள் அந்த ரோட்டாரை கொண்டு கட் பண்ணுறீங்க, அதாவது ரோட்டாரை சுற்றுறீங்க இல்லையா, சுற்றும் போது இந்த ஆர்மேச்சூரில் இருக்கக்கூடிய கண்டக்டர் வந்து கட் பண்ணும், அதாவது ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்பொழுது அந்த ரூல் படி இந்த ஜென்ரேட்டரோட ஆர்மேச்சூரில் இருக்க கண்டக்டரில் வந்து மின்னியக்கு விசை உருவாக்கப்படும். அந்த மின்னியக்கு விசை வந்து லோடோட கனெக்ட் பண்ணும்போது அதில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஸ்டேட்டாருக்கு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய சப்ளை சரிங்களா எக்ஸ்டர்னலாக வச்சு செப்பரேட்டாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து செப்பரேட்லி எக்ஸிடேஷன் டிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ செல்ஃப் எக்ஸிடேஷன்னா என்ன அதுங்கிற இதை பார்க்குறோம் சரிங்களா. செல்ஃப் எக்ஸிடேஷன் அப்படின்னா என்ன, செல்ஃப் எக்ஸிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த செல்ஃப் எக்ஸிடேஷன் அப்படின்னா இது எப்படி வேலை செய்யறதுங்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ எப்படி மூணாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு வைண்டிங்கு ஆர்மேச்சூருக்கு சரிங்களா, ஆர்மேச்சூருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்களா, அதாவது இணையாக கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து அந்த ஆர்மேச்சூர் வைண்டிங்க்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ரெண்டு மோட்லேயும் ஆர்மேச்சூரை வந்து அதாவது வந்து ஃபீல்டையும் சீரியஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறீங்களா, அதாவது இணையாகவும் தொடர்லையும் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இதை மூணாக பிரிக்கிறாங்க. ஸோ எப்படி மூணாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சண்ட்டுன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது இணையாக கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து சீரியஸு சரிங்களா, சீரியஸ்னால் தொடரில் கனெக்ட் பண்ணுறது. காம்பவுண்டு அடுத்து வந்து காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது சரிங்களா. காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ இதை திருப்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா லாங் ஷண்டு ஷார்ட் ஷண்டுன்னு பிரிக்கிறான் சரிங்களா. லாங் ஷண்டு ஷார்ட் ஷண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறான். இது லாங் ஷண்ட்டு, ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஷார்ட் ஷண்ட்டு. சரி, இப்போ என்னென்னு பார்ப்போம். நீங்கள் இது மூணையும் ஒரே டயக்ராமில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஸோ உதாரணத்துக்கு இந்த ஜென்ரேட்டரு செல்ஃப் எக்ஸிடேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இப்போது ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, ஃபீல்டு வைண்டிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணுறீங்க, ஒரு சோர்ஸ் கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணுறீங்க சரிங்களா. இப்படி எனர்ஜைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதாவது இதில் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும், இல்லை சப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் என்னவாகும் ப்ரொடியூஸ் ஆகும் சரியா. அதாவது வந்து இந்த காயிலாக இருக்கிறது, அதாவது வெறுமன வைண்டிங்காக இருக்கிறது, இதில் சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால, அதாவது ஃப்ளக்ஸ் உருவாகிறதுனால அதில் ஒரு விசை சரிங்களா, ஒரு எம்எம்எஃப் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த கோரும் இந்த வைண்டிங்கும் சேர்ந்து இது என்னவா ஒர்க் ஆகும்னா ஒரு மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். ஒரு மேக்னெட்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ ஒரு மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சப்ளை கொடுத்துருக்கீங்க, இந்த சப்ளையை நான் என்ன பண்ணுறேன் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகணும், இப்போ நான் இந்த சப்ளையை ரிமூவ் பண்ணிட்டேன் சரிங்களா. ரிமூவ் பண்ணால் மேலே இருக்கிற அந்த காந்தம் எப்படி செயல்படணும், அந்த மேலே இருக்கிற காந்தம் எப்படி செயல்படணும், இந்த காந்தம் என்ன ஆகணும், இதுக்கு இடையில ஆமாம், இந்த இதுக்கு இடையில இருக்கக்கூடிய காந்த விசை என்னவாகும் அப்படின்னா காந்த விசை வந்து ரிமூவ் ஆகணும். அதாவது காந்த விசை சுத்தமாக வந்து இழக்கப்படணும், அதாவது டீமேக்னடைஸ் ஆகணும். அதாவது நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்போது மேக்னெட்டாக ஒர்க் பண்ண அந்த காயில் சப்ளையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீமேக்னடைஸ் ஆகணும். அதாவது அந்த காந்தம் வந்து இழக்கப்படணும். புரியுங்களா, காந்தமாக ஆனது அந்த காந்தமாக இருக்கிறத வந்து காந்த இழப்பு ஏற்படணும் சரிங்களா. ஆனால் இப்போ 100% மேக்னெட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே ஒரு அதிகபட்சம் ஒரு 80% வரைக்கும் தான் டீமேக்னெட் ஆகும். ஒரு 20% ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து இந்த 20% ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலே இருந்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா, இந்த ஒரு காயிலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது தமிழில் தெரிஞ்சதோடு நீங்கள் இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கங்க. ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த கருவெலாம் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ கேரக்டரைசேஷன் நடத்தும் போது பார்த்தா தெரியும். ஸோ இந்த கேப் தான் இதை வந்து ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம்னால தான் இந்த செல்ஃப் எக்ஸிடேஷனே வந்து நடக்கும் சரிங்களா. நீங்கள் ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணாலும் சீரியஸாக கனெக்ட் பண்ணாலும் காம்பவுண்டாக கனெக்ட் பண்ணாலும்
மிஷின் ஐடியல் கண்டிஷனில் இருக்கிறப்ப இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் சம் ஆஃப் ஃப்ளக்ஸஸ் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸஸ் வந்து நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும். ஸோ அந்த பேசிக் பிரின்சிபலில் தான் இந்த செல்ஃப் எக்ஸிடேஷன் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? செல்ஃப் எக்ஸிடேஷனுக்கும் செப்பரேட் எக்ஸிடேஷனுக்கும் சந்தேகம் இருக்கா? சரி, இப்போ பாருங்கள், இந்த செல்ஃப் எக்ஸிடேஷனில் 3 வகையான டைப் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து சன்ட்டு ஜென்ரேட்டர்னு சொன்னேன். இந்த சன்ட்டு ஜென்ரேட்டரை பொறுத்த மட்டும் எப்படி போடுவாங்க அப்படின்னா, கவனமாக கவனிங்க. ஸோ இது வந்து ஆர்மச்சூரு. இந்த ஆர்மச்சூருங்கிறதுக்கு மேலே தான் ப்ரெஷ் இருக்கும். ஏன்னா இது ரோட்டாரு, அதனால ப்ரெஷ் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இது லோடோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அக்ராஸானா இதுக்கு இணையாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதோடைய சன்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபீல்டு வைண்டிங் இப்படி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, சரியா, இதுதான் வந்து சன்ட்டு டிசி ஜென்ரேட்டர். சரிங்களா? சன்ட்டு டிசி ஜென்ரேட்டர். இப்போ இதுக்கு கரண்ட் ஈக்குவேஷன் எழுத சொல்லி கேட்பான் நம்மளை. கரண்ட் ஈக்குவேஷன் எழுத சொல்லுவான். சரிங்களா? இது வந்து ஜென்ரேட்டர். ஓகேவா? இது ஏ, இது ஏஏ. அப்போ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன கரண்ட்டு? கரண்ட் வெளியே வருமா உள்ளே போகுமா? ஜென்ரேட்டர் இந்த ஆர்மச்சூர்லேருந்து வர கரண்ட் வெளியே வருமா உள்ளே போகுமா? ஸோ இந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி போடணும் நீங்கள்? நம்ம ஜென்ரேட்டர்னால் கரண்ட் உள்ளே வருமா வெளியே போகுமா? லோடை பொறுத்து சொல்லணும். லோடை பொறுத்து என்ன சொல்லணும்? இங்கே வந்து என்ன ஆகும்? வெளியே போகுமா உள்ளே வருமானா வெளியே தான் போகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து உருவாக்கக்கூடிய அந்த மினி விசை என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெண்டாக பிரியும். என்னவா பிரியும்? இந்த பக்கம் ஒரு லோடாக போகும், இந்த பக்கம் வந்து என்னவா போகும்? இந்த பக்கம் வந்து ஃபீல்டுக்கு போகும். அதாவது சன்ட்டுக்கு கரண்ட்டு போகும். சரிங்களா? சன்ட்டுக்கு கரண்ட்டு போகும். இந்த மாதிரி டிவைட் ஆகும், ரெண்டாக டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, F1 அது FFன்னு சொல்லுவாங்க. இதை ஏஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கரண்டோட டைரக்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சன்ட்டு மிஷினை பொறுத்த வரைக்கும், அதாவது சன்ட்டு ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும், பொதுவாகவே சன்ட்டு மோட்டர்னாலும் சன்ட்டு ஜென்ரேட்னாலும் இது என்ன ப்ராப்பர்ட்டியில் இது பண்ணுவோம்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி சன்ட் டைப் ஆஃப் டிசி மிஷினை தான் பயன்படுத்துவோம். எய்தர் அது ஜென்ரேட்டராக இருந்தாலும் மோட்டராக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். சரிங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சேம் கான்செப்ட் தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல F, இந்த இடத்துல FF. சரிங்களா? ஸோ இங்கே போகிற கரண்ட் வந்து IA. இந்த ஐஏங்கிற கரண்ட் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஸோ அப்போ IA which is equal to என்ன சொல்லணும்? IL ப்ளஸ் I சன்ட்டு. சரிங்களா? IL ப்ளஸ் I சன்ட்டு. நமக்கு இதில் வந்து I சன்ட்டு கரண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இது தெரியும். எது தெரியும்னா, ஓம்ஸ் லா தெரியும். V is equal to என்னங்க? V is equal to என்ன? I/R. V is equal to I/R. சூப்பர்மா. V is equal to IR. V is equal to I into R. சரிங்களா? இப்போ வந்து என்னவாகும்? இதில் வந்து நமக்கு வந்து சன்ட்டு கரண்ட் வரும்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எல்லாமே சன்ட்டு பேராமீட்டராக எடுத்துக்கிறேன். சரிங்களா? சன்ட்டு பேராமீட்டராக எடுத்துக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இதை சன்ட்டுன்னு போடணும். சரிங்களா? சன்ட்டுன்னு போடணும். இது வோல்டேஜ். இப்போ ISH is equal to V/RSH. சரிங்களா? V/RSH. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? RSH இந்த ரெண்டு பேராமீட்டரும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டயக்ராம் கொடுத்து கணக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பான். இந்த நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். ஒரு சன்ட்டு மிஷினில் வந்து இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட டர்ன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்பான். சரிங்களா? தின்னாக இருக்கலாமா, திக்காக இருக்கலாமா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்குமா, அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சன்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்குன்னா, தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ சன்ட்டு ஜென்ரேட்டர் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, சன்ட் அப்படின்னாவே இணையாக இருக்கிறது. எதுக்கு இணையாக இருக்கும்? ஆர்மச்சூருக்கு. அதாவது வந்து இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, சுழலும் தன்மை கூட அந்த ஆர்மச்சூருக்கு இணையாக பேரலாக வந்து ஃபீல்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சன்ட்டு டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த டிசி ஜென்ரேட்டர் வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த டிசி ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டன்ட்
ஸ்பீடு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷண்ட்டுக்கு போடுற அந்த வைண்டிங் ஃபீல்டு வைண்டிங் வந்து டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், காயிலோட திக்னஸ் வந்து தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும், திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும், டயாமீட்டர் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் உருவாகக்கூடிய இந்த மின்னியக்கு விசை வந்து அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுங்கிறது வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். எப்படி ரெண்டாக டிவைட் ஆகும்னா லோடு கரண்டாகவும் ஷண்ட்டு கரண்டாகவும் டிவைட் ஆகும். இப்போ நமக்கு இதில் ஷண்ட்டு கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணி நம்ம ஷண்ட்டு கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ISH V by RSH இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா, ஷண்ட்டை பற்றி இது தெரிஞ்சால் போதுமானது. ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா சீரியஸ் இருக்குது. இப்போ சீரியஸ் இதே மாதிரி தான் சீரியஸும் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, சீரியஸ் ஜென்ரேட்டரும் இதே மாதிரி தான். ஓகேவா, இப்போ சீரியஸ் ஜென்ரேட்டர் என்ன பண்ணணும்னா சேம் தான். இப்போ நீங்கள் ஷண்ட்டுன்னா பேரலாக கனெக்ட் பண்ணீங்க இல்லையா, அதாவது இணையாக கனெக்ட் பண்ணீங்க இல்லையா, ஆர்மேச்சருக்கு இணையாக. சீரியஸுங்கிறப்ப நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஆர்மேச்சர் இப்படி இருக்குது. சரிங்களா, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டருக்கு சீரியஸாக இப்படி கனெக்ட் பண்ணணும். இதோட வந்து நீங்கள் லோடை கொடுத்தீங்கன்னா இதுதான் ஷண்ட் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். சரிங்களா, ஷண்ட் டைப் ஆஃப் டிசி ஜென்ரேட்டர். ஸோ இதுக்கு நீங்கள் நொட்டேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நொட்டேஷன் போடலான்னா இதை வந்து ஏன்னு சொல்கிறோம், இதை ஏன்னு சொல்கிறோம், இது ஜென்ரேட்டு டிசிங்கிறதுனால டிசி போட்டுறோம். ஓகேவா, ஸோ இது வந்து எஃப், இது எஃப்எஃப். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபீல்டை என்னன்னு சொல்கிறோன்னா ஃபீல்டை பொறுத்த மட்டும் ஆர் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ உற்பத்தியாகக்கூடிய மின்னியக்கு விசை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஐஏவாக போகும். சரிங்களா, இங்கே போகும்போது என்னவாகும் அப்படின்னா ஐ சீரியஸாக போகும். ஸோ இதை கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஐ லோடாக போகும். இதுதான் வந்து நொட்டேஷனு. இந்த இடத்துல வந்து கரண்ட்டு வந்து தொடரணிப்பில் சமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஐஏ = ஐ சீரியஸ் = ஐ லோட். சரிங்களா, ஐ லோட் இது ரொம்ப முக்கியம். ஐ லோடு இது மூணும் வந்து கரண்ட் வந்து சேமாக இருக்கும். இந்த வந்து சீரியஸில் சரிங்களா சேமாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த லோடோட கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ மொத்த லோடு கரண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்டையர் லோடு இருக்குல்ல, இந்த லோடு கரண்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்டையர் லோடு கரண்ட்டும் என்ன பண்ணுன்னா சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக தான் பாஸ் ஆகும். அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்னியக்கு விசை ரைட்டா, உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசை முழுசாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டோட சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கிலேருந்து தான் வந்து லோடுக்கு போகும். அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த சீரியஸ் கனெக்ஷனை பொறுத்தவரையில் இந்த வைண்டிங் இருக்கு இல்லையா, வைண்டிங் வந்து என்ன பண்ணுவான்னா திக்காக போடுவான். அதாவது வந்து அந்த டயாமீட்டர் அதிகமாக நல்லா மொத்தமாக போடுவான். திக்காக போடுவான். சரிங்களா, திக்காக போடுவான், மொத்தமாக போடுவான். டேர்ன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இல்லை வந்து 2 நம்பர் ஆஃப் டேர்ன்ஸாக இருக்கும். சரிங்களா, அதாவது சுற்றுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதனுடைய எப்படி சொல்கிறது, அந்த சுற்று வந்து குறைவாக இருக்கும். மீன் டைமில் வந்து அந்த காயிலோட அதாவது அந்த ஒயரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஒயரோட திக்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சரிங்களா, அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆருக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர் = ரோ எல் பை ஏ ஒரு கான்செப்ட்டு. ஓம்ஸில் நம்ம பேசிக்காக V/Iன்னு சொல்கிறோம். இதை கடந்து பார்த்தீங்கன்னா R = ரோ எல் பை ஏ. சரிங்களா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த எல்லுங்கிறது லென்த்து, ஒரு கடத்தியோட நீளம். இந்த ஏங்கிறது ஏரியா. சரிங்களா, ஏரியா அந்த இதோட வந்து அந்த கடத்தியோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரைட்டு, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதை கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா எதிர்விகிதத்தில் இருக்கு இல்லையா, எதிர்விகிதத்தில் இருக்கா இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகும், இந்த ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், மின் தடை கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும், ஒரே பேசிக் கான்செப்ட் அதுதான். பொதுவாக சீரியஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லோடோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, லோடர் கண்டிஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஓரியன்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இனிஷியல் லோடு எங்கே அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் இந்த சீரியஸ் மிஷினை தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸ் ஜென்ரேட்டர் ஆகட்டும் இல்லை சீரியஸ் மோட்டர் ஆகட்டும்
லோடர் கண்டிஷனில் மட்டும்தான், நம்ம இனிஷியல் லோடர் கண்டிஷனில் மட்டும்தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு, அது பார்ப்போம். சரிங்களா? சரி, அடுத்து இந்த லாங் ஷண்ட்டுனா என்ன, அடுத்து காம்பவுண்டு. இந்த காம்பவுண்ட் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஷண்ட் அண்டு சீரியஸு. சரிங்களா? காம்பவுண்ட் அதுதான், காம்பினேஷன் ஆஃப் ஷண்ட்டு ப்ளஸ் வந்து சீரியஸு. சரிங்களா? காம்பினேஷன் ஆஃப் ஷண்ட் அண்டு சீரியஸு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் லாங் ஷண்ட்டுனா என்ன, ஷார்ட் ஷண்ட்டுனா என்ன, இது ஒரு லாஜிக்கு. சரிங்களா? டிஃப்ரென்ஷியல் குமுலேட்டிவ் நம்ம பார்ப்போம், டிஃப்ரென்ஷியல் குமுலேட்டிவ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங் ஷண்ட்டுனா என்ன, ஷார்ட் ஷண்ட்டுனா என்ன. ஸோ அது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? முதல்ல லாங் ஷண்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த லாங் ஷண்ட்டை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ இது ப்ரெஸ்ஸு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஒரு பார்ட் ஆஃப் ஃபீல்டு காயிலையும், சரிங்களா, ஸோ இதுக்கு பேரலாக ஒரு பார்ட் ஆஃப் ஃபீல்டு காயிலையும் ஒரு பகுதி அந்த ஃபீல்டு வைண்டிங்கையும் இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோடோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது என்ன பண்ணியிருப்பாங்க, லோடோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது காம்பவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காம்பவுண்ட்னா ஒரு அந்த ஃபீல்டோட, அதாவது அந்த ஃபீல்டு வைண்டிங்கோட ஒரு பகுதியை ஆர்மச்சூருக்கு தொடர் இணைப்புலையும் இன்னொரு பகுதியை ஆர்மச்சூருக்கு பக்க இணைப்புலையும் இணைக்கிறது தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறான், லாங்கு ஷண்ட்டு ஷார்ட் ஷண்ட்டுன்னு பிரிக்கிறான். ஸோ இந்த லாங் ஷண்ட் அப்படின்னா இந்த சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து, அதாவது சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது ஏன்னு சொல்கிறோம், இது ஏன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பொறுத்த மட்டும் இது F1ன்னு சொல்கிறோம், இது F2, அதாவது FFன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நொட்டேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது சீரியஸு. அப்போ சீரியஸ்னால் இந்த இடத்துல ஆர் சீரியஸும் ஐ சீரியஸும் இருக்கும் இல்லையா, ஐ சீரியஸும் ஆர் சீரியஸும் இருக்கும். இது ஷண்ட்டுங்கிறதுனால ஐ ஷண்ட்டு ஆர் ஷண்ட்டு இங்கே இருக்கும். ஸோ இது ஆர்மச்சூர், அப்போ அதில் வந்து ஆர்மச்சூர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஆர்மச்சூர் கரண்ட் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து ஐ ஷண்ட்டாகவும், இந்த பக்கம் போகிறப்ப என்னவாகும், ஐ லோடாகவும் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஐஏ ஈக்குவல் டு ஐஎஸ்சி. ஸோ இந்த இடத்துல ஐஏ எப்படி டிவைட் ஆகுதுன்னா, ஐஏ வந்து ஐஏஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்ஹெச் ப்ளஸ் ஐஎல்லாம் டிவைட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஐஏவும் ஐ சீரியஸும் சேமு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் ஷண்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பகுதி ஃபீல்டு வைண்டிங்கை சீரியஸாகவும் இன்னொரு பகுதி ஃபீல்டு வைண்டிங்கை வந்து இணையாகவும் வச்சுருப்பாங்க. அதில் லாங் ஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த சீரியஸ் வைண்டிங் ஆர்மச்சூருக்கு சீரியஸாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆர்மச்சூருக்கு சீரியஸாக இருக்கும், வேறு ஒரு கான்செப்டும் இல்லை. இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஷண்ட்டாக இருந்தால், நீங்கள் ஷார்ட்டை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப எளிமை. ஷார்ட் ஷண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டாக டிவைட் ஆகும் இப்படி. ஸோ இந்த இடத்துல இங்கே போட்ட ஆர்மச்சூர் வைண்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுருவோம். சரிங்களா? அங்கே போட்ட ஆர்மச்சூர் வைண்டிங்கை லோடோட சீரியஸாக கனெக்ட் பண்ணிடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? லோடோட சீரியஸாக கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். பாருங்கள், இது எப்படியே தான் இந்த பக்க இணைப்பில் இருக்கிறது, இதே மாதிரி தான் பக்க இணைப்பில் எப்படி இருக்கும், இது இப்படியே தான் இருக்கும். சீரியஸாக கனெக்ட் பண்ண அந்த சீரியஸாக கனெக்ட் பண்ண இந்த ஆர்மச்சூருக்கு சீரியஸாக இருந்த வைண்டிங்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லோடு கொடுத்துருவோம், அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இங்கே வந்து என்னவாகும், இது ஏன்னு சொல்கிறோம், இது ஏன்னு சொல்கிறோம். நம்மளுடைய சொல்கிற அந்த ஜென்ரேட்டருக்கு மேலே அப்படி இருக்கிறது இந்த மாதிரி போட்டிருக்கிறது வந்து ப்ரெஷ்ஷு. சரிங்களா? அது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஷ்ஷு. நம்ம 2 போல் மிஷின்ங்கிறதுனால 2 வச்சுருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது எஃப், இந்த இடத்துல வந்து எஃப்எஃப். ஸோ இங்கே உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை ஐஏ. சரிங்களா? மின்னியக்கு விசை ஐஏ இது ரெண்டாக டிவைட் ஆகுது. என்ன அப்படின்னா ஐஎஸ்ஹெச் ஆகும்,
ஐ சீரியஸாகவும் டிவைட் ஆகுது. ஸோ இங்கே இதில் ஃப்ளோ ஆகிறது தான் வந்து ஐஎல். ஸோ இந்த இடத்த பொறுத்த மட்டும் ஐ சீரியஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ லோடு. அப்போ இங்கே எப்படி எழுதலாம்? ஆர்மேச்சர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்இ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுதுங்களா? இதெல்லாம் புரியுதா சார்? இந்த ஈக்குவேஷனில் எப்படி எழுதுன்னு புரியுதா? ஓகே சார். அம்மா ஏதாவது புரியாமல் இருந்தால் சொல்லிவிடுங்கம்மா, நான் பாட்டு கத்தி. ஸோ இதில் ஷண்ட்டு, லாங் ஷண்ட்டு, ஷார்ட் ஷண்ட்டில் வந்து அகெயின் ரெண்டாக பிரிப்பாங்க. டிஃப்ரென்ஷியல், குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. குமுலேட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அதாவது வந்து ஷண்ட்டு ஃபீல்டு வைண்டிங்கில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஃப்ளக்ஸும் சீரியஸ் ஃபீல்டில், அதாவது இந்த ஷண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷண்ட்டு ஃபீல்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இந்த சீரியஸ் ஃபீல்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும், சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் அதனுடைய மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா மொத்த ஃப்ளக்ஸாக இருக்கும். அதாவது ஒரே டைரக்ஷனில் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குமுலேட்டிவ். அடிஷனாக வருதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. குமுலேட்டிவ்னா ஆட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியல்னா மைனஸ் பண்ணுறது, வேறு ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. இங்கே சீரியஸ் வைண்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, சீரியஸ் வைண்டிங், ஷண்ட் வைண்டிங் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ குமுலேட்டிவ் அப்படின்னா ரெண்டு, அந்த ஐஎஸ்ஹெச்சும் ஆர்எஸ்சியும் அது ரெண்டும் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து ஒரே திசையில் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் அப்படின்னா, சரிங்களா, டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் அப்படின்னா, அதாவது டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் அப்படின்னா எதிரெதிர் திசையில் இருக்கும். அப்போ எதிரெதிர் திசையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மைனஸ் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எக்ஸிடேஷனில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் செல்ஃப் எக்ஸிடேஷனில் முக்கியமான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுன்னா ரெசிடுவல் மேக்னெட்டிக் பாருங்கள். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ஃபீல்டு வைண்டிங்கை சப்ளை கொடுத்தீங்க, எனர்ஜைஸ் பண்ணிங்கன்னா, எக்ஸைட் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ரோட்டாருக்கே போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டார்லேயே நம்ம இருப்போம். ஸ்டேட்டார்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை கொடுக்குறேன், ஸ்டேட்டாருக்கு தான் சப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்படி சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்கும், சரிங்களா? நார்த் போல் சவுத் போல் இருக்கும். ஸோ இதுக்கு அக்ராஸாக வந்து என்னவாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, அதாவது வந்து ஃபீல்டு இருக்கும். இதுக்கு இடையில வந்து ஃபீல்டு இருக்கும். நீங்கள் ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது இதுதான் நடக்கும் இல்லையா? கரெக்டு தானே? ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்கும்போது இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்னவாகும், ரெண்டாவது ஸ்டெப்பு, நீங்கள் வந்து இது வந்து ஃபீல்டுக்கு எக்ஸிடேஷன் கொடுக்குறீங்க, அதாவது வந்து ஸ்டேட்டாருக்கு எக்ஸிடேஷன் கொடுக்குறீங்க. ஸ்டேட்டாருக்கு எக்ஸிடேஷன், அதாவது ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து இந்த மாதிரி நார்த் போல் சவுத் போலுக்கு இடையில வந்து ஒரு மேக்னெட்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? சரி, ரைட்டு. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஸ்டேட்டாருக்கு மட்டும் இப்போ சப்ளை கொடுக்குறீங்க. இப்போ ரோட்டாருக்கு, அதாவது ஸ்டேட்டாருக்கு கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோட்டாருக்கு மட்டும் கொடுக்குறீங்க. நான் இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்கல, ரோட்டாருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ அப்போ ரோட்டாருக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ரோட்டார் இப்படி தான் ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டாக இருக்கும் ரோட்டார் பொறுத்த மட்டும் நம்ம ப்ரெஷ்ஷு போடுவோம். சரி, ஒரு ஃபார்மல் டெஸ்ஸுக்கு ப்ரெஷ் ஒன்று போட்டுக்குவோம், இந்த எம்என்ஏஜிஎனுக்காக கூட போட்டுக்குவோம். ஓகேங்களா? நான் இதுக்கு சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா என்னவாகும், ஸோ இதில் என்னவாகும், நார்த் போல் சவுத் போல். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பக்கம் நார்த் போல் இருக்குது, இந்த பக்கம் சவுத் போல் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி நோட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னா, பாருங்க, இதில் வந்து ப்ளஸ்ன்னு கொடுப்போம். நார்த் போல்னால் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுப்போம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ப்ளஸ் வந்து இங்கேருந்து, அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி போட்டிருப்பாங்க, இப்படி வருதுன்னு அர்த்தம். சரி, இந்த பக்கம் அடுத்ததில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படி தான், சரிங்களா? இந்த பக்கம் என்ன இருக்கும், சவுத் போல்னால டாட்டாக போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது கண்டக்டர் இப்படி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து வைண்டிங்கில் ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து இப்படி போகும், சரிங்களா? இப்படி போகும். சரி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்,
ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுத்ததுனால அதாவது ஃபீல்டு வைண்டிங்கை எக்ஸைட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல்டில் ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இது பேர் என்ன ஃப்ளக்ஸ் அப்படின்னா மெயின் ஃப்ளக்ஸு. சரிங்களா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன், ஆர்மேச்சூரை நான் எனர்ஜைஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஆர்மேச்சூர் வைண்டிங்கை எனர்ஜைஸ் பண்ணுறேன். அப்போ ஆர்மேச்சூர் வைண்டிங்கை எனர்ஜைஸ் பண்ணுறதுனால இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகும். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இதில் உற்பத்தி ஆகிற ஃப்ளக்ஸை என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆர்மேச்சூர் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? இந்த மாதிரி ஆர்மேச்சூர் ஃப்ளக்ஸ் வந்து மெயின் ஃப்ளக்ஸில், சரிங்களா, மெயின் ஃப்ளக்ஸில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு, இந்த ஆர்மேச்சூர் ஃப்ளக்ஸு மெயின் ஃப்ளக்ஸில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எப்போ ஏற்படுத்தும்? இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மூணாவது ஸ்டெப் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே முட்டா சப்ளை கொடுக்குறேன். ஒரே முட்டா எப்படி சப்ளை கொடுக்குறேன், இங்கே பாருங்கள். ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்குறேன், ரோட்டாருக்கும் சப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? சப்ளை கொடுக்குறேன். இப்போ இது நார்த்து, இது சவுத்து. இது என்ன ஆகிடுது, பாருங்க ரோட்டார் இப்படி இருக்குது. சரிங்களா? ரோட்டார் இந்த மாதிரி இருக்குது. எம்என் ஏஜிஎன்லாம் என்னன்னு சொல்கிறேன் நான். இப்போ ரோட்டார் இப்படி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ சப்ளை அப்ளை பண்ணுறேன். இப்போ இப்படி சப்ளை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இஎம்எஃப் எப்படி போகணும், இங்கேருந்து இப்படி போயிட்டு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட்டாருக்கும் சப்ளை அப்ளை பண்ணிட்டேன், ரோட்டாருக்கும் சப்ளை அப்ளை பண்ணிட்டேன். அதாவது ஃபீல்டுக்கும் சப்ளை அப்ளை பண்ணிட்டேன். அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் உற்பத்தி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ ரோட்டாருக்கும் சப்ளை அப்ளை பண்ணிட்டேன். இங்கே வந்து ஆர்மேச்சூர் ஃப்ளக்ஸும் உற்பத்தி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளக்ஸு பார்த்திங்க அப்படின்னா என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி போகக்கூடிய ஃப்ளக்ஸு இப்படி நேராக போகாமல் இப்படி மேலே வளைஞ்சி, சரிங்களா, மேலே வளைஞ்சி இப்படி போகும். இது என்ன வளைஞ்சி போகிறது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது படிக்கிறது தான் வந்து ஆர்மேச்சூர் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த எஃபெக்ட் தான், அதாவது இப்படி நேராக போக வேண்டிய அந்த ஃப்ளக்ஸு இப்படி நேராக போகாது. இதுக்கு பதிலாக இப்படி மேலே ஏறி அந்த ஆர்மேச்சூரில் மேலே ஏறி இப்படி கீழே போகும். சரிங்களா? அதாவது வளைஞ்சு போகும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படி வளைஞ்சு போகும். சரிங்களா? இப்படி வளைஞ்சு போகிறது தான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை தான் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆர்மேச்சூர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதில் இந்த எம்என்ஏ ஜிஎன்ஏலாம் சொல்கிறான். என்ன எம்என்ஏ என்ன ஜிஎன்ஏ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறான்னா ஜிஎன்ஏ எம்என்ஏன்னு சொல்கிறான். அதாவது ஜாமெட்ரிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான்னா மேக்னட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறான். ஒரு உதாரணத்துக்கு நான் ஜிஎன்ஏ எம்என்ஏ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஜிஎன்ஏவும் எம்என்ஏவும் இது உள்ளே தான் இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறான், ஜிஎன்ஏவும் எம்என்ஏவும் இது உள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கண்டக்டரை ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஆர்மேச்சூர் கண்டக்டரை ரொட்டேட் பண்ணுறீங்க, ஒரு எத்தனை டிகிரி ரொட்டேட் பண்ணுறீங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 90 டிகிரி வச்சுக்கலாம், இல்லை 90 டிகிரி கூட இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் பகுதியில் ரொட்டேட் பண்ணுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த ஜிஎன்ஏவை பிடிச்சி, சரிங்களா, நான் இதை வந்து இந்த கண்டக்டர் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இவ்வளோ தூரம் அப்படி ரொட்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இது என்னன்னு சொல்கிறேன்னா எம்என்ஏ அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன சொல்கிறேன்னா எம்என்ஏ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கண்டக்டர் இவ்வளோ தூரம் நவுந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் தான் இந்த எஃபெக்ட் வந்து வரும். ரைட்டா? வரும். ஸோ அது என்ன, நம்ம இது எப்படி கிராஃபாக எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ வந்து இங்கே கீழே போடுறோம் பாருங்களேன், இதில் போட்டிங்கன்னாவே புரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளக்ஸ் இப்படி இருக்குது. ஓகேவா? இதுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு 90 டிகிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக புதுசாக உருவக்கூடிய எம்என்ஏ. ஸோ இது ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேள்வி கேட்க மாட்டான், நீங்கள் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? மேக்னடைசேஷன் எஃபெக்ட்னா என்ன, டிமேக்னடைசேஷன் எஃபெக்ட், ரெண்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் போதுமானது தான். சரி, ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், நான் சொன்ன மாதிரி தான். ஸோ எப்போதுமே ஃபீல்டு வைண்டிங் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக தான் வந்து வரைஞ்சிருப்பாங்க.
சரிங்களா. ஏன்னா நம்மளுடைய அந்த ஃபேஸர் டயக்ராம்னு சொல்லுவாங்க, நீங்க படிக்க மாட்டீங்க சரிங்களா. அதுல நீங்க பார்க்கக்குள்ள உங்களுடைய ஃப்ளக்ஸ் வந்து எங்க இருக்கும்னா இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் உங்களுடைய ஃப்ளக்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸை வச்சுதான் மத்ததெல்லாம் எப்படி இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் என்னுடைய ஃப்ளக்ஸோட ரெஃபரன்ஸ் இருக்கும் சார் நடத்துவாங்க. அதனாலதான் அந்த எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரியே இந்த ஃபீல்டு வெயிட்டிங் எப்போதுமே வரையணும் சரிங்களா. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2 போல்னு வச்சுக்கலாம், நார்த் போல் சவுத் போல். இதுக்கு நடுவுல தான் என்னுடைய அந்த கண்டக்டர் வந்து அந்த இதை சுத்தி வச்சிருக்கோம். இதுல ஃப்ளக்ஸ் இப்படி போகுது பாத்தீங்களா. அப்போ ஃப்ளக்ஸ் இதுல போகக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இதுல இங்க இருக்கிற அந்த கண்டக்டர்ஸ்ல கட் ஆயிட்டு இஎம்எஃப் வந்து எனக்கு என்னவாகும், இன்டியூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ நான் இங்க வந்து என்னுடைய பிரஷ் வந்து வச்சிருப்பேன். இந்த பிரஷ் வந்து எங்க இருக்கும்னா எந்த கண்டக்டர்ல என்னுடைய அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து 0வா இருக்கோ அதுலதான் பிரஷ் இருக்கும். ஏன்னா அப்பதான் இந்த பிரஷ் வந்து என்னவாகும், அந்த கம்யூட்டேட்டரை ஷார்ட் பண்றதுனாலதான் எனக்கு அவுட்புட்ல வெளியே எடுக்க முடியும், டச் பண்றதுனால. அப்போ வோல்டேஜ் 0வா இருக்கக்குள்ள டச் பண்ணாதான் எனக்கு அந்த ஸ்பார்க் எஃபெக்ட் இருக்காது. ஒருவேளை இந்த இடத்துல வோல்டேஜ் இருந்ததுன்னா எனக்கு ஸ்பார்க் ஹெவியா வரும். சொல்றது புரியுதுங்களா. அதனால பிரஷ் வந்து எப்போதுமே இந்த ஃபீல்ட் ஆக்சிஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா தான் இருக்கும் சரிங்களா. இப்ப இது வந்து ஒரு 2 போல் சிஸ்டம்னா அப்ப எப்போதுமே வந்து ஒரு இந்த பிரஷ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரஷ் வந்து எப்போதுமே ஜியோமெட்ரிக்கலி நியூட்ரல் ஆக்சிஸ் இதுல தான் இருக்கும். எப்போதுமே பிரஷ் வந்து எங்க இருக்கும், ஜியோமெட்ரிக்கலி நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் எப்போதுமே இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ஜியோமெட்ரிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னன்னா அந்த பாயிண்ட்ல அங்க இருக்கக்கூடிய கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் 0. எந்த பாயிண்ட்ல அந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் 0வா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் நான் ஜிஎன்ஏ சொல்வேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு. இப்போ சார் சொன்னார் பாருங்க, அந்த ஃப்ளக்ஸ் வந்து நேரா போகாம இப்படி மாறி போகுதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு சரிங்களா. அதுதான் நான் இங்க ஹைலைட் பண்ணி காட்டுறேன். சோ இப்படி மாறி போகக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சரிங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி நேரா போனாதான் மிட் பாயிண்ட்ல எனக்கு 0 ஆகும் சரிங்களா. இப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்காது. அப்போ இந்த ஃபீல்டுக்கு நீங்க பெர்பெண்டிகுலர் போட்டீங்கன்னா இந்த லைன் இப்படி நேரா இருக்காம எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி குறுக்காப்புல இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் இருக்கும். புரியுதுங்களா. இதுதான் வந்து அந்த குறிப்பிட்ட ஆங்கிள் சரிங்களா. சோ இந்த டைரக்ஷன்ல தான் வந்து எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய லைன் வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து எதனால நடக்குது, இந்த லைன் கிராஸ் ஆகுது எதனால நடக்குதுன்னா இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனால தான் நடக்குது சரிங்களா. இந்த ஃப்ளக்ஸ் மாறுறதுக்கு காரணம் இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ல போகக்கூடிய கரண்ட் தான், வேற எதுவும் இல்ல சார் சரிங்களா. இப்போ இந்த லைன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னா என்னுடைய இன்டியூஸ்டு இஎம்எஃப் க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் சரிங்களா. அப்ப இந்த லைன் தான் என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக்கலி நியூட்ரல் ஆக்சிஸ். ஏன்னா எப்போதுமே என்னுடைய ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்க, இன்டியூஸ்டு இஎம்எஃப் க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த ஃப்ளக்ஸோட பாதை மாறுறதுனால இப்ப அந்த பெர்பெண்டிகுலரா என்னவாகுது, இந்த பொசிஷன் 1ல இருந்து பொசிஷன் 2க்கு மாறுது சரிங்களா. இந்த ஆக்சிஸ் தான் நான் சொல்லுவேன் மேக்னெட்டிக்கலி நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவேன். இத நம்ம மெயினா 2 விஷயம் தான் இதுல சொல்லுவாங்க. ஒன்னு டிமேக்னடைசிங் எஃபெக்ட் சார் சொன்ன மாதிரி, ரெண்டாவது வந்து கிராஸ் மேக்னடைசிங் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிள். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா சார் நம்ம இந்த ஒரு கதை படிச்சிருப்போம், எல்லாம் இந்த மூவி பார்த்திருப்பீங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ஒரு காமெடி வந்து பார்த்திருப்பீங்கல்ல. ஆக்சுவலி இங்க அவங்க தாய் மாமா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு மருந்து கொடுக்க போவான், குறுக்கே உள்ள வந்துருவான். அதே மாதிரிதான் சரிங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து என்னுடைய ஃபீல்டு போல்ஸ், இது ரெண்டும் சரிங்களா. இப்ப இது ஆல்ரெடி என்ன ஆகுது, நார்மலா ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, எந்த தொந்தரவும் இல்ல சரிங்களா. நார்மலா இப்படிதான் இருக்கணும். ஆனா குறுக்க இந்த கௌசிக் வர மாதிரி என்ன ஆகுது, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ல போற கரண்ட் வந்து என்ன ஆகுது, குறுக்க வந்துடுது. ஏன்னா இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால என்ன ஆகும், அதுல ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப இந்த ஃப்ளக்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து குறுக்க நிக்குது. அப்போ இந்த ஃப்ளக்ஸ் இந்த ஃபீல்ட் ஃப்ளக்ஸ்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, அததான் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா. ஒண்ணு இந்த ஃப்ளக்ஸ் இந்த ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து குறைச்சிரும் அதோட மொத்த வேல்யூல இருந்து சரிங்களா. அப்படி குறைச்சிருச்சு அப்படின்னா அது டிமேக்னடைசிங். சொல்றது புரியுதுங்களா. அந்த அப்படி குறைக்காம இப்ப இங்க இருக்கு பாத்தீங்களா, நேரா போற ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கு,
சாய்வுலா கோணலா போகுது பாருங்க. இந்த மாதிரி கோணலா போறத வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம கிராஸ் மேக்னடைசிங் சொல்லுவோம். அவ்வளவுதான் சார். அப்ப ஆர்மேச்சர் ரியாக்ஷனால ரெண்டு விஷயம் தான் நடக்கும். ஒன்னு டிமேக்னடைசிங், அப்படின்னா என்னுடைய ஃப்ளக்ஸோட வேல்யூ குறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ளக்ஸோட அந்த பாத் இருக்கு பாருங்க, அது மாறிடும். இது ரெண்டும் தான் நடக்கும். ஃப்ளக்ஸோட பாத் அந்த இது மாறுது அப்படின்னா அது கிராஸ் மேக்னடைசிங். புரியுதுங்களா? ஃப்ளக்ஸோட வேல்யூ குறையுதுன்னு அப்படின்னா அது வந்து டிமேக்னடைசிங். அப்ப இது ரெண்டும் தான் அதுல நடக்கும், வேற எதுவுமே நடக்காது. இப்ப புரியுதுங்களா சார் ஜிஎன்ஏ என்னன்னு? எப்போதுமே பிரஷ் வந்து ஜிஎன்ஏல தான் இருக்கணும், சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எப்போதுமே பிரஷ் வந்து இனிஷியலா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஜியோமெட்ரிக்கலி நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இது மட்டும் தான் இதுல கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை. சார் ஓகே ஓகே சார். நான் அந்த அடுத்து எடுத்துறேன் சார். ஒன்று நீங்க பாஸ் பண்ணிடுங்க சார். ஓகே சார். ஓகே இந்த நானும் அப்படிங்கிறத பார்க்கணும், அதுவும் கேட்பான் முதல்ல. சரிங்களா? எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். சார் இது புரியுது இல்லையா? ஆர்மேச்சர் ரியாக்ஷன் புரியுதுல்ல சார்? புரியாமல் இருக்கா இல்லையா? ஏதாவது புரியுதுல்ல? புரியுதுண்ணா? ஓகே. இப்போ சார் தான் தெளிவாக நடத்திட்டார், திருப்பி நடத்த வேண்டியதில்லை. இது பாருங்கள், இதனால் என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ்னால நம்ம மெயின் ஃப்ளக்ஸில் என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்ட் என்ன அப்படின்னா மெயின் ஃபீல்டோட ஃப்ளக்ஸை குறைக்கும். இப்போ ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸு போயிட்டு மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸை குறைக்கும். ஸோ அதுதான் என்ன எஃபெக்ட்னு சொன்னார்? டிமேக்னடைசிங். ஆமாம், ஃப்ளக்ஸை குறைக்கும். சரிங்களா? ஸோ வேறு என்ன பண்ணும்? அடுத்த கட்டமாக என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து யூனிஃபார்மாக இல்லாமல் ட்ரைலிங் எட்ஜ்லையும், சரிங்களா, அதாவது மாற்றி இதில் ட்ரைலிங் போல் டிப்பு, லீடிங் போல் டிப்லாம் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் ஆர்மேச்சரும் சேர்ந்து, ஒரு ஆர்மேச்சரும் அந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸும் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? அந்த ட்ரைலிங் போல் லீடிங் போல்லாம் சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூட்டேஷனில் ஸ்பார்க்கிங் ஏற்படும். அந்த கம்யூட்டேட்டரில் ஸ்பார்க்கிங் ஏற்படும். சரிங்களா? கம்யூட்டேட்டரில் ஸ்பார்க்கிங் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்டை முதல்ல ஏற்படுத்தும். சரிங்களா? ஸ்பார்க்கிங் எப்படி ஏற்படும் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸு ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும்போது, சரிங்களா, அதை கலெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கம்யூட்டேட்டரில் ஸ்பார்க்கிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வேறு என்ன எஃபெக்ட் இருக்கும் இதனால் அப்படின்னா நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய அளவை குறைக்கும். ஸோ நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின்னியக்கி விசையோட அளவை வந்து இந்த ஃப்ளக்ஸ் வந்து குறைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃபோட வேல்யூவை குறைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷினோட எஃபிஷியன்சி வந்து குறையும். சரிங்களா? ஸோ வேறு என்ன நடக்கும் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் இருக்காது, அன்யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் தான் இருக்கும், யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் பரீட்சையில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, வேறு இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இந்த மாதிரி பேசிக்காக நடக்குது இல்லையா? அப்போ மிஷினில் வந்து எப்படி இதை காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்படி வந்து இதில் காம்பன்சேட் பண்ணியிருப்பாங்க, இதை எப்படி சரி பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னா 2 முறையாக சரி பண்ணுறாங்க. அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் காம்பன்சேட்டிங். ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அந்த எஃபெக்டை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறாங்க, மிஷினில் ப்ராக்டிக்கலாக சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 வகையாக பண்ணுறாங்க. ஒன்று, இந்த ஏர் கேப் லென்த்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர் கேப் லென்த்தை இன்க்ரீஸிங் ஏர் கேப் லென்த்து. ஸோ இந்த ஏர் கேப் லென்த்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ ஜென்ரேட்டரில் வந்து ஒரு போல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 போல் மிஷின் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரோட்டாருக்கும் இந்த போலுக்கும் இடையில இருக்க அந்த ஏர் கேப் லென்த்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு எம்எம்எஃப்க்கும் ஆர்மேச்சர் எம்எம்எஃப்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து அதிகமாகும். ஸோ அது இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸுக்கும் இதில் உற்பத்தி ஆகக்கூடிய ஃப்ளக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அதிகமாகிறச்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனோட எஃபெக்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா ஏர் கேப் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் இன்டர்போலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
சரிங்களா. பை ப்ரொவைடிங் இன்டர்போல் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவதாக அந்த இன்டர்போல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது கம்யூட்டேட்டிங் போல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த போலை வந்து நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணியும் குறைக்கலாம். சரிங்களா. ஸோ இன்டர்போல் அப்படின்னா ஒரு திக்கான ஒரு காப்பர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைண்டிங்கில் வந்து இணைச்சிருப்பாங்க. ஸோ எதில் அப்படின்னா மெயின் போல் இருக்கு இல்லையா. ஸோ மெயின் போலுக்கும் இடையில இணைச்சிருப்பாங்க. அதாவது அந்த இன்டர்போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு திக்கான ஒயரை வச்சுக்கிட்டு 2 இன்டர்போல் இருக்குன்னா 2 இன்டர்போலை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு 4 போல் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு 2 போல் மிஷின் இருக்குன்னா இதுதான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரோட்டார் இந்த இடத்துல இருக்குது. ஒரு உதாரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ப்ரெஷ் அப்படி வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ப்ரெஷ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நார்த் போல் இது சவுத் போல் இருக்குன்னா 2 போல் மிஷின் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இவன் என்ன பண்ணுவான்னா டம்மி என்ன பண்ணுவான், அதை இன்டர்போலை என்ன பண்ணுவான்னா ஸோ நார்த்து போலாக இந்த பக்கம் கேப்பு கம்மியாக இருக்குது, இந்த பக்கமும் ஸோ இந்த பக்கமும் இல்லை அப்படி கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு 4 போல் மிஷினே வச்சுக்கோங்க. ஒரு 4 போல் மிஷின் வச்சுக்கோங்களேன். ஒரு 4 போல் இப்படி இருக்குது, நார்த்து போல் இந்த இடத்துல சவுத்து போல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ ஸோ இந்த இடத்துல போடுவான், இந்த இடத்துல போடுவான், இந்த இடத்துல போடுவான். 2 போல் மிஷினாக இருந்ததுன்னா மேலே கீழே இருக்கப்போ 2 பக்கமும் இந்த பக்கம் போடுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வைண்டிங் எப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஒரு திக் ஒயரை கொண்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. ஸோ அதாவது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா 2 அடுத்தடுத்த மெயின் போல், இது வந்து மெயின் போல், இது ஒரு இது மெயின் போல், இது மெயின் போல். ஸோ இந்த லென்த் என்ன லென்த்துன்னு சொல்கிறோம். ஸோ இது என்னன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா இது என்னன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து போல் பிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது 2 கிடைக்கிற டிஸ்டன்ஸை வந்து போல் பிச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மெயின் போலுக்கு இடையில ஒரு சின்ன போல் வச்சுருப்பான். இதுதான் இந்த சின்ன போல். இந்த சின்ன போல் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறான் அப்படின்னா இன்டர் போல்னு சொல்கிறான். இந்த போலில் தான் இப்போ சொன்னேன் இந்த ஒரு திக்கான அந்த ஒயரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வைண்டிங் வந்து தொடராக சீரியஸாக கனெக்ட் பண்ணுறான். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்போலில் உண்டாகக்கூடிய அந்த எம்எஃப் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் ஏற்படக்கூடிய எம்எஃப்பை வந்து அப்போஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ இதில் உற்பத்தி ஆகக்கூடிய எம்எம்எஃப் வந்து ஆர்மேச்சரில் உருவாகக்கூடிய இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, ரோட்டாரில் உருவாகக்கூடிய எம்எம்எஃப் வந்து அப்போஸ் பண்ணும். சரிங்களா, எதிர்க்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்க்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படி அப்படின்னா இதில் இன்னும் இன்டெஃபைனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்டர்போலில் நார்த்து போல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது இந்த இன்டர்போலில் ஒரு நார்த்து போல் இருக்குது அப்படின்னா சரிங்களா, மெயின் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எதிர் திசையில் இருக்கும். சரிங்களா. இப்போ சரி இதுவும் மெயின் போல் இதுவும் இருக்குது, இது நார்த்தாக இருக்குது, இன்டர்போல் நார்த்தாக இருக்குது அப்படின்னா இந்த திசை வந்து சுழற்சியோட திசை வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஸோ இதில் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெத்தட்ஸ் ஆஃப் காம்பன்சேட்டிங் ஆர்மேச்சர் ரியாக்ஷனில் இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னாங்க சார். இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பொறுத்த மட்டும் இல்லை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த விளைவு அந்த கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட்டு டிமேக்னடைசிங் எஃபெக்ட் இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இதை எப்படி ப்ராக்டிக்கலாக காம்பன்சேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக காம்பன்சேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏர் கேப் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா. சின்ன மிஷினாக இருந்தால். பெரிய மிஷினாக இருந்ததுன்னா இன்டர்போலை வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த இன்டர்போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 மெயின் போலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன போல். அந்த போலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திக்கு ஒயரை கொண்டு ஒரு காப்பர் வைண்டிங்கை சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இந்த இன்டர்போலில் உருவாகக்கூடிய எம்எஃப் பார்த்திங்க அப்படின்னா ஆர்மேச்சரில் உருவாகக்கூடிய எம்எஃப் வந்து அப்போஸ் பண்ணும். அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிடும். இது 2 நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ இயல்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன். ஓகேவா. இது புரியுதுங்களா. ஸோ இது புரியுதுங்களா. புரியுதுண்ணா. சரிங்க. சரி ஓகே.